வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க பாத்தீங்க அப்படின்னா அருகில் தான் திருவானைக்கா கோயில், அது சைவ ஸ்தலம், சிவஸ்தலம். அப்ப அங்க ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி சன்னிதானம். அங்க தினசரி பாத்தீங்க அப்படின்னா மோகனாங்கின்னு ஒரு பெண்ணு ரொம்ப அழகா இருப்பா. இந்த தேவார திருவாசகம் பாடும்பொழுது அதற்கு நாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணு. இந்த வரதனுக்கு என்ன ஆசைன்னா மோகனாங்கி மேல ஆசை. பார்த்தாரு, தினமும் போகும்போதெல்லாம் பார்ப்பாரு. இந்த பெண்ணு பார்த்தா, நீ என்னோடு இருக்கணும்னா நீ ஏன் சமயத்துக்கு மாறணும், நீ வைணவத்திலிருந்து சைவத்துக்கு வரணும் அப்படின்னு அழைக்கிறா. அதன்படி பார்த்தாரு, சைவராக மாறி திருவானைக்கா கோயில போய் காத்துட்டு இருக்காரு. அம்மா சொல்லிட்டு இன்னைக்கு நான் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன், சந்திக்க வரேன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. சரி சந்திக்க வர போறான்னு ஆசையில் என்ன பண்ணிட்டாரு, கோயிலுக்குள்ள போய் திருவானைக்கா கோயிலுக்குள்ள போய் அமர்ந்துக்கிட்டாரு. சைவராகவே மாறிட்டாரு, சிவசிவான்னு உட்காந்துருக்காரு. மோகனாங்கி வருவா 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 வருவான்னு உட்காந்துட்டு இருந்தாரு. அதே சமயத்துல அங்கு ஒரு அந்தனர், அவரும் பக்தியின் காரணமாக அகிலாண்டேஸ்வரியை பார்க்கணும், அவ தரிசனம் கிடைக்கணும்னு தினமும் வந்து உட்காருவாரு. அன்னைக்கு அவரும் உட்கார்ந்து இருந்தாரு. இப்படியே இருக்கும் பொழுது இரவு பொழுதாயிடுச்சு. வரதனுக்கு இரவு ஆனதே தெரியல, மோகனாங்கி நினைப்புலயே இருக்காரு. இரவும் தெரியல, பகலும் தெரியல, இப்படியே இருந்தாரு. அப்பா கோயிலுக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருந்தாரு, மோகனாங்கி நினைப்புல. கொஞ்ச நேரம் ஆச்சு. நேரமாக என்னாச்சு அப்படின்னா நடு ஜாமம் வந்துருச்சு. அந்தனரும் அமர்ந்திருந்தார், வரதனும் அமர்ந்திருந்தார். அகிலாண்டேஸ்வரி அடுத்த ஜாமத்துல எழுந்து தேவர்கள் எல்லாம் பூச்சிக்கு வருவாங்களே, அப்ப கோயில வலம் வர. அப்படி கோயில வலம் வரும்பொழுது முதல்ல அந்தனரை பாக்குறார். வாயிலே தாம்பூலம் தரித்து சிறு பிள்ளையாக வந்து அந்த எச்சியை வந்து அந்தனருடைய வாயில உமிழ்றதுக்காக வர. அதை வரு பார்த்தாரு. நானே அகிலாண்டேஸ்வரி எப்ப வருவான்னு பார்த்துட்டு, நீ வேற போ போன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. தெரியல, மூலக்கண் கொண்டு பார்த்தா எப்படி அம்பாள் இவர் வந்தாரு. வந்தோடனே இந்த அம்மா பார்த்தாங்க, யார வரதனை பார்த்தாங்க. இவர் மோகனாங்கி நினைப்புலயே கண்ண முடிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. இந்த அம்மா அருகில் நெருங்கி தன்னுடைய எச்சிலை, அதாவது தன்னுடைய உமிழ்நீரை வந்து அவருடைய வாயில கொடுத்தது மோகனாங்கின்னு இவர் நினைச்சாரு. ஆனா கொடுத்தது அகிலாண்டேஸ்வரி. அந்த உமிழ்நீர் வாயிலே சுரந்தவுடன் என்ன செய்தாரா, கரிய மேகங்கள் மழை பொழிவது போல் பாடல் பாடினாராம், கவிகள் பாடினாராம். அதனாலதான் வரதனுக்கு காலமேக புலவர் பெயர் வந்துச்சு. இங்க பாத்தீங்கல, வைணவமாக வந்தவர் சைவமாக மாறினாரு. எப்படி மாறினாரு, இதுவும் ஒரு கதை தான். ஒரு பக்தனுக்கு சோதனையை கொடுத்தாதான் சாதனையை மாற்றுவேன். சோதனை இல்ல அப்படின்னா அங்கே சாதனை கிடைக்க போறது இல்லை. 61 நாயன்மாரா இருந்தாலும் சரி, 12 ஆழ்வாரா இருந்தாலும் சரி, சோதனையை கொடுத்து தன் பக்தனை ஏற்றுக்கொண்டு பெருமாள் எப்படி யாரும் அப்படின்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அதிகமா சோதனை தான் பண்ணுவாரு, அப்புறம் தான் ஆட்கொள்ளுவாரு. அதே 12 ஆழ்வார்கள்ல திருமையான சொன்ன பத்தியா 108 ஆயிரத்து வைணவர்களுக்கு சாப்பாடு போடணும். ஒரு ஆண்டு இருக்கு. அவர் குன்றில மன்னனாக இருந்தவர். அவருடைய இருந்த செல்வம் எல்லாம் கரைந்து விட்டது. வேற வழி இல்லை. திருட்டுத்தனம் பண்ணியாவது எப்படியாச்சும் நம்ம 1000 வைணவர்களுக்கு உணவு பரிமாறணும் என்ற எண்ணம் கொண்டு வந்தார் மங்கையாவார். அப்ப என்னாச்சு, வரக்கூடிய இடத்திலே வழி பரிசு கொண்டிருந்தார். அப்ப வழி பரிசு பொழுது பார்த்தார், இவரை சோதனை பண்ணணும் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, ஒரு வழி போகிறா வருகிறார். வந்து அந்த வழியாக திருமண படத்து வருகிற பொழுது இவர் இடம் அளிக்கிறார். இடம் அளிச்சு அனைத்து நகநட்டை கலட்டிட்டார். ஆனா மகாலட்சுமி காலில் போட்டிருந்த மெட்டிகை மட்டும் கலட்ட முடியல. கேட்கிறார், இவன் மாப்பிள்ள என்னைய மந்திரம் போட்டா மெட்டிகை மட்டும் கலட்ட முடியல. அப்ப உனக்கு அந்த மந்திரத்தை சொல்றேன் என்று காதலி ஓ நமோ நாராயணா என்ற மந்திரத்தை பாருங்க. ஒரு சிறப்பான சிகிச்சை செய்வதற்கு கூட சோதனையை கொடுத்து சாதனை மேற்கொண்டவர் தானே பெருமாள் இருக்க முடியாது இல்லையா? அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையை சிவபெருமானும் திருடனாக மாறி இருக்கார். அவர் எப்படி திருடனாக மாறினாரு? இங்க இப்படி நடந்துச்சு. இருங்க, இந்த மாதிரி நான் ஒண்ணு பேசுறேன். அதான் நான் கேக்குறேன். நான் ஒரு திருட்டு சம்பவம்னா ஏன் அதே மாதிரி திருட்டு சம்பவம் நீங்க சொல்லணுமா? அப்படித்தான் சொல்லுவேன். சிவலிங்க திருட்டுத்தனம் பண்ணாரு. இல்ல, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையில பண்ணிருக்காரு. இருங்க, நான் உங்ககிட்ட கேள்வின்ற இடத்துக்கு வரேன். நீங்க ஒண்ணு பேசுனா நான் ஒண்ணு நிச்சயமா திரும்ப பேசுவேன். அதுல மாற்றமே கிடையாது. அதுக்கு நானும் தயாரா இருக்கேன். அப்படியா? சரி, இப்போவே தயார். எப்பவுமே நீங்க தயார்னு எனக்கு தெரியும். நீங்க தயார் ஆகிறதுனாலதான் நானும் மேலும் தயாராகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். இப்ப வேதங்கள் எத்தனை இருக்கு? எது சாமாதனம் வேதம் உபவேதம் எத்தனை? 4. உபவேதம்னா 4. என்னென்ன? ஆயுர்வேதம், அர்த்த வேதம், காந்தர வேதம், தனுர்வேதம். 4 வேதம். நான் ஒண்ணு கேட்டோன்னா திரும்ப கேட்கலன்னா உங்களுக்கு தலை வெடிச்சிடும். நான் ஒண்ணு சொன்னே திரும்ப சொன்ன உங்க மண்டை வெடிச்சு போயிருமா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வடகாவதி, குண்டலகேசி, சீவகசி, இது எத்தனை? 5 பெருங்காப்பியம். பெருங்காப்பியம் பெருசு ஒண்ணு இருந்தா சிறுசு ஒண்ணு இருக்கணும்ல. அப்ப சிறுங்காப்பி எத்தனை? அதுவும் 5 தான். என்னென்ன? தெரியல, பிரச்சனை இல்லை, மன்னிப்பு கேட்டு போயிருந்தோம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போகணும். எனக்கு என்ன அவசியம் இருக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போகணும் அப்படின்னு? நான் எதை யோசிக்கிறேன் தெரியுமா? நான் முன்னாடி சொன்னேன், தர்க்க சபையில இன்னாரதான் இவங்க எந்த இதுவும் கிடையாது. தெரியல மன்னிப்பு கேட்க தவறு இல்லையம்மா. ஏன்னா பெத்த பிள்ளை மாதிரி நிக்கிறேன். உனக்கு நம்ம என்ன எனக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இப்படியெல்லாம் ஒரு அப்பா இருந்தா கொலை கேஸ்ல உள்ள போக கூட தயாரா இருக்கேன். இப்படி ஒரு அப்பனா எனக்கு வினயமே விஷமே உருவான ஒரு அப்பன். சூடாமணி நீலகேசி உதயகுமார காவியம் யசோத
தொல்காப்பியம். ஆமா, பெருசுனா 5 இருக்கு இல்லையா? இதிகாசங்கள் அப்படின்னா எத்தனை? 2 உண்டு. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். முன்னால் வந்தது மகாபாரதம், பின்னால் வந்தது ராமாயணம். ஒவ்வொரு இதிகாசத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. ரெண்டுலயுமே வனவாசம் இருக்கு. ஆமா. எத்தனை மகாபாரதம் எத்தனை ஆண்டுகள்? இப்ப ரெண்டுலயுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டையுமே இதுல ரெண்டுல ஒன்றை வந்து கண்டபுராணத்தோட நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். ராமாயணத்தையும் கண்டபுராணத்தையும் ஒப்பிட்டு சொல்லலாம்ல. ஏன்னா அது முழுவதும் காண்டங்களாக அழைக்கப்படும், இது பருவங்களாக பார்க்கப்படுகிறது. நான் சொல்றது ராமாயணத்தையும் கண்டபுராணத்தையும். ராமாயணமும் காண்டங்களாக அமைக்கப்பட்டது, கண்டபுராணமும் காண்டங்களாக. மகாபாரதம் காண்டமா இருக்கா? இல்ல, நான் மகாபாரதத்தையே பேசுறேன். எடுத்துக்காட்டு சொல்லி வித்தியாசம் என்ன இல்லையா? வித்தியாசம் வைக்கிற பொழுது எனக்கு தெரிஞ்சு ராமாயணத்தை 7 காண்டங்களாக சொல்றோம், அதுபோல கண்டபுராணத்தை காண்டமா தான் வகைப்படுத்துறோம். ஆனா மகாபாரதத்தை யாரும் காண்டமா வகைப்படுத்துறாங்க? 18 பருவங்களாக. அதுவும் வித்தியாசம் ஒன்று சொல்றேன். சரி, இருக்கட்டும். இப்ப ரெண்டுக்குமே ஒற்றுமை இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க தான் முதல்ல பேசுனீங்க, சிவபெருமான் வந்து சிவபெருமான் மட்டும் கிடையாது, தெய்வங்களாக இருந்தாலே பக்தர்களை சோதித்து சோதனைக்கு உள்ளாக்கி அதன் பிறகுதான் என்ன செய்வாங்கன்னா ஆட்கொள்வாங்க. இதனால வந்து எப்பொழுதுமே நடக்குது. இப்ப ஒரு தெய்வம் இருக்கு, தெய்வத்திற்காக பக்தர்கள் எத்தனையோ விஷயத்தை இழந்து தெய்வத்தை பார்த்திருக்காங்க. ஏன் இயற்பகை நாயனார் தன்னுடைய மனைவியே விட்டு கொடுக்க தயாராக இருந்தார். பெத்த பிள்ளையவே வெட்டி கரியா சமைச்சு அதை கொடுத்தவர் இருக்காரு சிறு தொண்ட நாயனார். தன்னுடைய இல்லறமே வேண்டான்னு பேய்குரு கொண்டு கிளம்பினார் காரைக்கால் அம்மையார். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிலர் தன்னை வதைச்சிட்டு தன்னை வந்து வருத்தி கொண்டு தெய்வத்தை அடையணும்னு எத்தனையோ பக்தர்கள் இருந்திருக்காங்க நாயன்மார்கள். நான் என்ன கேட்கிறேன், ஒரு தெய்வம் வந்து பக்தனை சோதிக்குன்னா சோதிக்கிறதோட விட்டுருல, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சுன்னா நிச்சயமாக இறைவன் வந்து பக்தர்கள் ஆட்கொண்டு தானே ஆகணும். ஆனா இறைவன், அதாவது சிவபெருமான், ஒரு பக்தனுக்கு கண்ணே இல்லாம கண்ணேவே பறிச்சுட்டாரு. தெய்வம் பக்தனுடைய கண்ணை பறிச்சவன் ஆட்கொள்ளணும்னு நினைக்குமா? கண்ணையே கொடுத்த கண்ணப்ப நாயனார், அது வந்து கொடுத்த கதை. இது பறிச்சுட்டாரு இறைவனே. சிவனே ஒரு பக்தனுடைய கண்களை பறித்து அவரை ஆட்கொண்டார். எந்த கதையில யாருடைய கண்களை பறித்து ஆட்கொண்டார்? சிவபெருமான் எல்லாரையும் பக்தனாக பார்த்தார். 2 பேரை மட்டும்தான் நண்பனா பார்த்தார். அதான் இப்ப நீங்க சொன்ன பார்த்தீங்களா, கண்ணப்ப நாயனாரை. ஏன்னா அவர் சுத்தம் பண்ண போகும்பொழுது சிவலிங்கம் முழுக்க இலையும் தூசியுமா இருக்குமா, என்ன பண்ணுவாரு? காலை போட்டு செருப்பு கட்டி அதை அடிச்சு சுத்தம் பண்ணுவாரு. வேற யாரும் மனித சிவன் நெட்டிக்கண்ண திறந்து எரிச்சிருப்பாரு. ஆனால் நண்பனாக ஏற்றுக்கொண்டதால் அவரை மன்னித்துக் கொண்டார், நண்பனாக மாற்றிக் கொண்டார் கண்ணப்ப நாயனாரை சிவபெருமான். அப்ப இது கண் கொடுத்த கதை. நீ என்ன சொல்ற? கண்ணை பறித்த கதை, கண்ணை கெடுத்த கதை. அப்படியா? சிவபெருமானா கண்ணை, ஆமா, தன்னுடைய பக்தனை இல்ல, பக்தனை அப்படின்னா வரம் கொடுக்கணும், இல்ல சோதிக்கணும். அது சோதனை ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். பெரும்பாலும் பக்தர்கள் தான் தன்னை வருத்தி இறைவனை காண்பதற்கு துடிப்பாங்க. ஆனா இறைவனே பக்தனுடைய கண்ணை கெடுத்திருக்காரு. சரி, இப்ப நீ கண் கொடுத்ததுன்னு சொல்றீங்க, கண் கொடுத்தது சிவனா இல்ல பக்தனா? கண்ணப்ப நாயனாரை பொறுத்தவரை, கண்ணப்ப நாயனாரை பொறுத்த வரைக்கும் கண்ணை கொடுத்தது கண்ணப்ப நாயனார். கண்ணை கொடுத்தது யாருக்கு கொடுத்தா? கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு கண்ணை கொடுத்தார். ஒரு பக்தன் இறைவனுக்கு கண்ணை கொடுத்தார். ஆனா இறைவன் பக்தனுடைய கண்ணை கெடுத்தார். இருமா, ஏன் கணக்கில் இருக்கு நீ போகிற? சரி, சொல்லுங்க. கண்ணப்ப நாயனார் இங்க சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்தார். ஆனால் இது பக்தன் இறைவனுக்கு கண்ணை கொடுத்தது. ஆனா இறைவன் பக்தனுக்கு கண்ணை கொடுத்தார். நான் கெடுத்தாருன்னு கேட்டேன். நான் நீ சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். பாத்தீங்களா? நான் கெடுத்தாருல கேக்குறேன். எனக்கு புரியல நீங்க பேசுற விதமே. புரியல. நான் பக்தனுடைய கண்ணை கெடுத்தது யாருன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க கொடுத்த கதையில கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, கொடுத்தாரு. கொடுத்தாரா கெடுத்தாரா? கெடுத்தார் அப்படின்னு உங்களுடைய கேள்வி. ஒரு பக்தனுடைய கண்ணை சிவபெருமான் கெடுத்தார் அப்படின்னு உங்களுடைய கேள்வி. பக்தனுக்கு கண் கொடுத்தார். நீங்க அப்புறம் எல்லா மனிதர்களையுமே படைக்கிறது இறைவன் தானே. அப்ப கண்ணை கொடுக்கிறது, காது கொடுக்கிறது, கண்ணை எங்க கொடுக்கிறாரு கடவுள்? புரியல. கண்ணை எங்க கொடுக்கிறாரு கடவுள்? கண்ணை எங்க கொடுக்கிறாருன்னா முகத்துல தானே கண்ணை கொடுக்கணும். அதானே உலகை நீயே தெரிஞ்சுக்கணும். கண்ணா முகத்துல தானே இருக்கணும். ஐம்புலன்கள்ல ஒன்று இல்ல. அப்படி இருந்தாலும் அது பிரயோஜனம். ஆமா, வேற எங்க எங்கெங்க எது இருக்கணும் அங்க இருக்கணும். மூக்குக்கு நீ கீழ வாய் எந்தெந்த உறுப்பு எந்தெந்த இடத்துல இருந்தா சிறப்பு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா சுவாமி, வாய்க்கு மேல மூக்க வச்சிருக்காரு. உண்ணக்கூடிய உணவு சாப்பிடும் போதே கெட்டு போச்சா நல்லா இருக்கா அப்படின்னு சுவாசத்து வாயில உணர வேண்டும் என்பதற்காக. அதுபோல ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு தன்மை இருக்கணும் இல்லையா? சிவனு கண்ணை கொடுத்தார், ஆனா முகத்துல இல்ல, நகத்துல கொடுத்தார். நகை கண்ணு நகத்துல கொடுத்தாரு. ஆமா, நகத்துல கண்ணு இருக்கு. எனக்கு கேட்கணுமே, நான் கேட்டேன்றதுக்காக எதையாவது கேட்கக்கூடாது. நெகத்துல கொண்டு போய், ஓ அதனாலதான் நெக கண்ணா.
நகக்கண்ணு சும்மா சாதாரண நகத்தை கூட சொல்லிடுறோம். சாதாரணமா இவர் நகத்திலேயே கண்ணை கொடுத்தார் சிவபெருமான். யாருக்கு சாமி? யாருக்கு கண்ணை கொடுத்திருப்பாரு? இல்லம்மா, கேள்வி உன்னிட்ட கேட்டா யாரு கொடுத்தாரு? அவர் என்ன திருப்பி கேட்கிறாரு, யாருக்கு கொடுத்தாரு? நல்லா இருக்கா? இப்ப இது மட்டும் நல்லா இருக்கா? இப்படி ஊரே ஊரே அப்ப அதுக்கு எதுக்குன்னு தெரியா போச்சு. இது நல்லா இருக்கா? இது நல்லா இல்லதான் என்ன பண்றது? தும்பட்டும், அமைதியா பேசுங்க, கத்தி எழுதி விட்டுறாதீங்க. சிவபெருமான் சாதனை கொடுப்பாரு, சோதனை மேற்கொள்வாரு, எல்லாம் தெரிந்தார். நெருங்கிய பக்தன்னு சொல்லிட்டாரு. ஒரு பக்தனுக்கு கண்ணை கிடைச்சிட்டா அது இறைவன் பண்ற செயலா இருக்காது இல்லையா? நான் கேக்குறேன், கடவுளே சரி அதிகமான கருணை கொண்டவரு கண்ணை கொடுக்குறாரு, சரி இல்லைன்னு சொல்லல. கண்ணை கொடுக்குறாரு அப்படின்னா ஒண்ணு அறிவு கண்ணை கொடுக்கணும், இல்லைன்னா முகத்துல கண்ணை கொடுக்கணும். நெகத்துல போய் கண்ணை கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பாரு? கொடுத்திருக்காரு. அங்கேயும் எடுத்திருக்காரு. இப்ப பக்தன் என்ன சோதிப்பாங்க இறைவன், மாற்றுக்கிறது இல்ல. இப்ப ஒருத்தருடைய பேரை மாறி திருநாளை போவார் ஒருத்தர், கேள்விப்பட்டீங்களா? அவருடைய இயற்பெயர் என்ன? நந்தனார். அப்ப இறைவன் சோதிக்கிறார். ஒவ்வொரு முறை ஒரு ஆலயத்துக்கு போகணும் நினைக்கிற பொழுது அந்த சோதனையை மேற்கொண்டு சிதம்பரம் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை நந்தனாருக்கு. ஆனா போக வழி இல்லை. அப்படி வேலை வருது. அதான் சிவனே கொடுக்கிறார் சோதனையை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை வர்ற மாதிரி இறுதியாக சிவனை பார்க்க போறார். ஆலயத்துக்குள்ள இவர் போக முடியாததுனால சிவனை பார்க்க முடியல. அப்ப சிவனை பார்க்க முடியாத பொழுது சிவன் என்ன சொல்றாரு? இடையில இருக்கிற நந்தி வழி மறிக்கிறது. நந்தி இருக்கிறதுனால சிவனை இவரால் நேரடியாக பார்க்க முடியல. அப்ப என்ன பண்றாரு சிவபெருமான்? நந்தியை சற்று விலகிக்க சொல்றாரு. அப்ப விலகிருந்தாங்க நந்தியை விலகியது, சிவனை பார்த்தார். இது போல சாதாரண ஒரு சோதனையை பண்ணலாம் சிவபெருமான். நியாயம். கண்ணை பறிச்சுட்டாருன்னா அவர் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுங்களா? சம்பந்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு சிவஸ்தலமா வணங்கி வர்றாரு. அப்படி வணங்கி வர பொழுது பாண்டிய நாட்டுக்கு ஒரு சிவஸ்தலத்துக்கு வர்றாரு. வந்தாரு, சிவனை இப்படியே வெளியிலே நின்று முதல்ல தரிசனம் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டு சிவனை பாக்குறாரு. பாத்திர மாட்டமான்ற அந்த ஏக்கத்தோடு அங்க பார்க்கும் பொழுது அங்கும் இதே போல நந்தி மறைச்சிருக்கு. பார்த்தார் இறைவன். பக்தர் வந்து வெளியில் நின்று பார்க்க ஆசையா துடிச்சுட்டு இருக்கார். சிறு பிள்ளையா இருந்தாலும் பக்தியில சிறந்தவன், பக்தியில பெரியவன். அப்படிங்கிற பொழுது நந்தியை ஒரு பார்வையிட்டார். நந்தி உடனே விலகி ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவலிங்கத்தை காட்சி அளிப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சா நந்தி. பாண்டிய நாட்டுல ஒரு சிவஸ்தலத்துல இப்படியே நடந்திருக்கு. இப்படியே பக்தியை கொடுக்கலாம் கடவுள். பெருமாள் திருட்டுத்தர மன்னார்னா உடனே சிவன் திருட்டுத்தர மன்னாரே ஒரு கதை. இவர் வைணவத்துல சைவத்துல வைணவ மாறினாரா, உடனே இவர் வைணவத்துல சைவ மாறினா ஒரு கதை. அப்ப உனக்கு எதுலயுமே பதிலுக்கு பதில் சொல்லலைன்னா நீங்க எல்லாம் கொஞ்சமா நான் தான் கேட்டேன். சிவன் கண்ணை கெடுத்தாரு எங்களை கேட்டேன். நீங்க திரும்பிட்டு நெகத்துல கண்ணை கொடுத்தா நீங்க தான் கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன மறுப்பு பேசாம இருக்கீங்களா? வாதி பிரதிவாதி இருக்குல்ல. நீ போயிருக்கப்ப நான் இப்படிதான் இருந்தாங்க, நான் அப்படிதான் இருப்பேன். இருந்தாங்க கூட கெடுத்தது கண்ணை கொடுத்தது. முத கெடுத்தத சொல்லுங்க. கொடுத்தா தான் கெடுக்க முடியும். கெடுத்தா திரும்பி கொடுக்க முடியும். திரும்பி இது கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி இந்த கதை ஆயிடக்கூடாது. சொல்லுங்க. ஒரு சரிமா இயல் இசை நாடகம் இல்லையா? எத்தனை பருவங்கள் பெண்களுக்கு? பெண்களுக்கு 7 பருவங்கள். என்னென்ன? வேலை பதமை மங்கை மடந்தே அறிவு தெளிவை பெறுகிறது. ஆண்களுக்கு வேறு உண்டு. பாலன் வெளியே வருவோம், திருமாவளவன் காலம் விளையாடுவோம். அப்படின்னு 7 பருவம் இருக்கு அந்த சுதியோட. அதனால உனக்கு ஏற்ற ஒரு நல்ல மாப்பிள்ளை, சிறப்பான மாப்பிள்ளையை சிறப்பு தொழிலை கேளாமா. கண்ணந்தாரமா உனக்கு என்ன கனவமா சேர்ந்து வாங்க பாருமா. வாங்கி பாடுனா இதை வண்டியோட அவருக்கு படிக்க பாட விருப்பம் இல்லை. ஏன் சுதி மாறி பாடிட்டு நம்மமா தாளம் மாறிச்சா? அப்புறம் ஏன் பாட்டுல வாசிக்க மாட்டீங்க? அவங்க கேட்டாங்க என்னன்னு பாட விடுவோமா இல்ல பதில் தெரியாது. அந்த மாதிரி கேட்டுதான் நீங்க எல்லா விஷயம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் காமிச்சு கொடுப்போமா இல்ல வேண்டாமா தெரியல, அதனால வேண்டாம் பாடட்டும். தெரியல அவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு, தெரியலங்கிறத நம்ம காமிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சாமி. கூட்டு சதின்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் கூடவே இல்ல, உங்க கூடவே நான் வந்தேன். உன்னா தானே கொட்டாமடியில சாப்பிட்டா உன்னா தானே கூட வந்தா. இந்த அம்மா நீங்க மேடையில பாத்தீங்க. ஆனா இந்த பாட்டு பாட விடுங்கம்மா வேணாமா? அவங்க மதிச்சு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எங்களை மதிச்சு கேட்டாங்க, அதனால சரி வேண்டாமா. சரி ஒருத்தர் மதிச்சு உங்களை மதிச்சு நான் பாட்டு பாடுறேன், அதுக்கு வாசிக்கிறது இல்லையா? வாசிக்கிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். உங்க முகமே சரியில்லை. அவருக்கு தெரியல, விடுங்க அப்புறம் பாத்துக்கிறேன். ஒரு பக்தனை சோதிப்பது இயல்பு. கண்ண குருடாக்குனாரு. அது நெருங்கிய பக்தன் அப்படின்னா
என்ன கோயில அள்ளி அதான் மணப்புற காளி வைக்கிறேன் சொத்தையை நான் எழுதி வாங்க வந்திருக்கேன் இல்ல சாமி, அதெல்லாம் கிடையாது. சொத்து போனாலும் விட்டுருவேன். பேச்சுக்கு பேச்சு எடுத்து உண்மையான மணப்புற காளி ஆத்தா காளி, நீ சூளையா, இருந்தா கொல்லங்குடி. நீ இருந்தா கேளு ஆத்தா காலையில போய் காசு வெட்டி போட்டுவாங்க 2 பேரும் போய் ஏங்க பதில சொல்ல எப்பயுமே மண்ணுதான் அள்ளி வைப்போம், காசுலாம் வெட்டி வைப்போம். இருவரை மட்டும்தான் தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டாருன்னு ஒண்ணு கண்ணப்ப நாயனார் எல்லாருக்கும் தெரியும். இன்னொருவர் யாருன்னா அவரும் ஒரு 61 நாயன்மார் ஒருவர். ஆனால் அவர் சிவனுக்கு மிகவும் நெருங்கிய ஒருவர். ஏன்னா தேவலோகத்திலே கைலைங்கிரி இருக்கும் பொழுது தேவர்கள் நம்ம சொல்லி பார்க்கறத கிடையாது. கிடைத்த பொழுது வெளி வந்தது ஆலகாலம் விஷம், வாசிக்கின்ற பாம்புடைய வாயில் வருது. வந்த விஷத்தை சிவன் சாப்பிட்டார். சாப்பிட்டது சிவன், ஆனா கொடுத்தது யார் அப்படின்னா அதே கையில சிவகணங்களுக்கு தலைவராக இருந்த ஆளாள சுந்தரன் என்பவர் தான் சிவபெருமானுக்கு கொடுத்தார் விஷத்தை. ஆளாள சுந்தரன் ஆனா திருக்கையில இருக்கும் பொழுது 2 பெண்கள் மீது ஆசை கொள்கின்றார். அவர் கமலினி அனிந்தியர் என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் மீது அப்ப சாபம் கொடுத்து விட்டார். என்ன, பூலோகத்திலே பிறந்து இந்த 2 பெண்களை மணந்த பிறகு நீ என்னிடம் வந்து சேர்வாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார். அப்ப பூலோகத்திலே பிறக்கின்றார். திருமணிப்பாடி நாட்டிலே இசைஞானியாருக்கும் சடைய நாயனாருக்கும் மகனாக பிறக்கிறார். பிறந்த உடனே வைக்கிறார்கள் பெயர் நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு பெயர் வைக்கிறார்கள். வைக்கிற பொழுது யாருக்கு? இப்பதான் எனக்கு தெரியல யாருக்குன்னு. இல்ல நீங்க சடையனார் இல்ல, அத வந்து நாயன்மார்கள் வருவாங்களே நான் யோசிச்சுட்டு இருந்த நேரம் பார்த்து தான் நீங்க இதை சொல்லிட்டீங்க. இந்த இசை ஞானியர் பெண் நாயன்மார்கள் ஒருத்தவங்கல நீ 63 நாயன்மார்கள்ல ஒருவர் இசைஞானியார். இசைஞானியர், மங்கையர்க்கரசியர், அதுக்கப்புறம் எல்லாம் சரி. ஆனா நம்பியாண்டார் நம்பின்னு ஒரு பேர் சொன்னது அது சரியா? அந்த கவனத்துல இருந்தேன்னா அப்ப சொல்ல வர அது எப்படி சரி? எந்த நம்பியாண்டார் நம்பி? கொஞ்சம் திரும்பி ஈடு போடுறியா? ஒரு ஈடு மட்டும் இப்படி இல்லைன்னா அப்படியே பிடிச்சிடலாம். அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டேன், மறந்தும் சொல்ல மாட்டேன். ஆனா இதுவே தாங்க நான் அதான் சொன்னேன், என் சிந்தனை வந்து இசைஞானியர் வந்து சரி பரவாயில்ல. நம்பியார் ஒருன்னு பிறக்கிறார். வைக்கிறாங்க பேர் நம்பியார் ஒன்று. திருமணம் அவர் வளர்ந்து நம்பி நாம போனார். எப்படிங்க? பின்னாரையர் நம்பி நாம போனீங்க. ஆமா. நம்பியாண்டார் நம்பினா அவர் வந்து ராமானுஜர் குருவா போயிருந்தார். திருக்கோஷ்டி இருக்காரு. அவரை விட்டுருவோம். அவர் இல்ல. அப்ப திருமணம் ஏற்பட நடந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு பெரிய ஒருவர் ஏப்பா இந்த மாதிரி இவர் எனக்கு அடிமை பாப்படு அந்த வழக்கு ஏற்படுத்தி திருமணத்தை நிப்பாட்டினார். ஏன்னா 2 பேருக்கு சாபம் கொடுத்தாருல, கமலினி அனிந்தியார் கல்யாணம் பண்ணணும். ஆனா கல்யாண ஏற்பாடு நடந்தது வேற ஒரு பெண்ணோட, சங்கட விநாச்சியார் என்ற பேர் ஒருவருக்கு. அப்ப அந்த திருமணத்தை நிறுத்திட்டார். நிறுத்தி அதன் பிறகு திருமணம் முடிக்கப்பட்டது. அப்ப திருமணம் முடித்தார்கள். திருவாரூர் போறாரு. அந்த ஆலயத்திலே பதிகம் பாடுகின்றாரு. அங்கே கமலினி என்று சொல்லக்கூடியவர் பெண்ணாக பிறந்து வளர்ந்து வர்றார். பறவை நாச்சியார் என்ற பெயரோடு அந்த பறவை நாச்சியார திருமணம் பண்ணிட்டார். ரொம்ப மகிழ்வாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப சிவ ஆலயங்களுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆசை வருகின்ற பொழுது திருவொற்றியூர் ஒரு ஆலயத்துக்கு வர்றார். திருவொற்றியூர் ஆலயம் வருகின்ற பொழுது அங்கே ஒரு அழகான பெண்மணி இருக்கிறார். அந்த அம்மா பேர்ல சங்கிலி நாச்சியார். சங்கிலி நாச்சியார்னா அழிந்தியார்ன சங்கிலி நாச்சியார் பிறந்தாங்க. பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியாரா பிறந்திருக்காங்க. ஆமா, ஊழ்வினை பயனால இந்த திருமணம் நடந்து சங்கிலி நாச்சியாரை திருமணம் பண்ணியாச்சு. சில காலங்கள் கடந்த பிறகு இவருக்கு ஆனா திருமணம் நடக்க முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா விரும்புறாங்க. திருமணம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த சங்கிலி நாச்சியார் கேட்கிறாங்க, திருமணம் செய்து கொண்ட பிறகு என்னை விட்டுட்டு நீங்க போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இவர் சொல்றாரு சிவனுடைய இடத்துல, சிவபெருமானே இது மாதிரி நீங்க வந்து மரத்தடியில் இருங்க, நான் கருவறையில வச்சு சத்தியம் பண்றேன் அப்படின்னு. ஆனா சிவன் சோதனை பண்றாரு. சோதனை கொடுக்குறாரு. எப்படி? சங்கிலி நாச்சியோட கடமை போயிட்டு நீ கருவறை முன்னாடி சத்தியம் வாங்காத, நீ அந்த மகிழ மரத்தின் கீழே நின்று சத்தியம் வாங்கி. அப்ப மகிழ மரத்துல இருக்கிறது யாரு? சிவபெருமான். அப்ப சிவபெருமான் முன்னிலையில சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. உன்னை விட்டு நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், எல்லையை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அப்ப திருமணம் நடந்த பிறகு அப்ப வாழ்ந்து இருக்காங்க. திரும்பவும் பறவை நாச்சியாரை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. வேற வழி இல்லாம அந்த ஊர் எல்லையை தாண்டி காலு வச்சாரா இல்லையா? சிவன் என்ன பண்ணாரு? போச்சு இங்க அவருக்கு எனக்கு சோனமத்தா போச்சு சுந்தரவத்தினுடைய 2 கண் பார்வையை பறித்து விட்டார் சிவபெருமான். அப்பவே போய் சுந்தரரே இந்த வேலை பார்த்திருக்காரு பாருங்க. அதிலே 2 பெண்கள் மீது ஆசைப்பட்டார். அப்ப 2 பெண்ணை திருமணம் பண்ணி தான் நான் இந்த பிறப்பல. அப்ப கண்கள் குருடாயிருச்சு. வேற வழி இல்ல, எப்படி போறதுன்னு தெரியல திருவாரூருக்கு. அப்ப ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று தரிசிக்க முதல்ல காஞ்சிபுரம் போறாரு. அங்கே ஏகாம்பர தரிசன பிறகு ஒரு கண் பார்வை வந்தது. அதன் பிறகு இன்னொரு ஆலயம் போறாரு, கண் பார்வை வந்தது. அதன் பிறகு கோபமுற்று இருந்த பறவை நாச்சியாருக்கு கோபம் தணிப்பதற்காக சிவபெருமானை தூதனாக போய் சமாதானப்படுத்துறார். இப்ப இது கதை. இது
தான் நண்பனாக இருக்கிறார் சிவபெருமான். அப்படிப்பட்ட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினார் என்பதற்காக சுந்தரனுடைய கண் பார்வையை பறித்தார். யாரு? அதே சிவபெருமான். அப்ப மற்றவனுடைய கண் பார்வையை சிவன் பறிச்சிருக்காரு இல்லையா? என்னதான் பிரியமாக இருந்தாலும் நீதின்ற ஒண்ணு நீதி நடந்திருக்கும் பொழுது இப்படிதான் நடக்கும். நீதி தவறியதால் கண் பார்வை பறித்துக் கொண்டார் சிவபெருமான். 63 நாயன்மார்ல சுந்தரமூர்த்தி நாயனருடைய கண் பார்வை பறித்தார் சிவபெருமான். இறைவன் அருளால திரும்ப கண்ணு கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு ஆலயத்து போய் பதிவுகள் பாடியதாலே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தான் அவர் தான் நீங்க சொன்ன மாதிரி அவர் தான் நண்பரை அழைத்தவர். அம்மையே என்று அழைத்தார் காரைக்கால் அம்மையாரை. நண்பர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார். குருநாதராக ஏற்றுக்கொண்டவர் சுவாமியை ஏற்றுக்கொண்டவர் சுவாமிநாதன் முருகப்பெருமான். அப்பாவாக ஏற்றுக்கொண்டார் வல்லாளவேந்தரை. இன்னும் அப்பா தந்தைக்குள்ள கிருமையை செய்தது சிவபெருமான். திருவண்ணாமலை மாசி மகத்தன்று ரொம்ப பிரசித்தியாக ஒரு விழா நடக்கணும். அவன் சொல்லாட்டி திருப்பி சொல்லணும் மண்டம் வெடிச்சிரும். உனக்கு பேச்சுக்கு மண்டம் வெடிச்சிரும். நண்பர் வருத்தப்பட்டு வர அப்புறம் அப்பா வருவேன்ல. நான் வல்லாள மகாராஜா அப்பா எடுத்தாரு கேட்கலாம் அவங்கள்ட்ட நானு. இருங்க இப்ப சுந்தரருடைய கண்ணை கெடுத்த சுவாமி தாங்கள் மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கீங்களா? இல்ல மாப்பிள்ளை நீங்க பாடல் பாடுங்க. சுதி சேரல. ஓ வேலைய பாருமா. நான்ல பாட்டு பாரு. நான் பாட்டுன்னு ஆரம்பிச்ச பொழுது திட்டமாட்டு பாட்டை நிப்பாட்டி விட்டு நான் நிறுத்தவில்லை. ஹார்மோனியம் கிடைக்கிறதா நிறுத்தி. தவறு செய்தவரை விட தவறு செய்ய தூண்டியவர் தான் தண்டனை அதிகம். நாயகமான அப்படி பார்த்தா உனக்கு தான் தண்டனை அதிகம். பேசுனதை பார்த்தோன்னே அவரே நிப்பாட்டிட்டாரு. சேரலையா சேர வச்சு எப்படியா பாட்டை பாட வைங்க. கண்கள் என்பது முகத்தில் இருக்க வேண்டும். அது சேராமல்ல இல்ல. உனக்கு கதை தெரியுமான்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. பதில் சொல்லு. என்ன அப்படியே மாறிட்டீங்க? நகத்துல கொடுத்தா கண்ண இவரை மட்டும் நீ எங்கேயே நம்பிடாதமா? இங்க இருக்காரு மதுரையில ஒருத்தர் இருக்காரு. அவரை எதிரையுமே நம்ப முடியாது. ஊருக்கு இப்படி வர நகத்திலே கண்ணை கொடுத்தார் சிவபெருமான். யாரு? நகத்துல கண்ணு. நகத்துல எதுக்குங்க கண்ணு? நகம் போய் வளரும் வெட்டுனா வளரும் மறுபடியும் வளரும் வெட்டிட்டே இருக்கலாம். அதுல போய் கண்ணை போய் அதை கொடுத்தவர் அவர் பார்த்துக்குவாரு. கண் நகத்தை வெட்டலாமா வெட்டலாம் அவர் பார்த்துக்குவாரு. நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாட்டா. யாருக்கு கொடுத்தாருன்னு மட்டும் சொல்லு. நகம் வளர்ந்துருந்தா வெட்ட வேண்டியது. கண்ணு தெரியுது. கண்ணு இருக்குன்றதுக்காக அவர் எப்படி வெட்டுறது? கண்ணு இருந்துச்சுன்னா அதானே கண்ணை வெட்ட முடியுமா? நகத்திற்குதான் உறுப்புகள்லயே கண்ணுன்னு பேரு. நகக்கண்ணு இது பேரு. சொன்ன மாதிரி புறக்கண் நகக்கண் போய் இது நகக்கண். அந்த மாதிரி யாருக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுக்க முடியும்? எதனால முத கொடுத்தாரு அப்படின்னா மத்தியானந்தர் அப்படின்ற மத்தியானந்தர் அவர் பேரு. இந்த முனிவர் பேரு நேரம் ஞாபகத்துக்கு வராம தடுமாறி ஒரு வழியா யோசிச்சுட்டேன். அவர் பேர் என்ன அப்படின்னு. அவருக்கு ஒரு மகன் ஒரு புதல்வர். அவர் மகன் வந்து ஏன்னா அவரே ஒரு முனிவர் முனிகுமாரன். அவர் இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறார் அப்படின்னா மயன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. சிறப்பு அகரம் பேர் வைக்கிறாரு தான் அந்த முனிவருடைய பெயர். சிறு வயதிலிருந்தே வந்து சிவபெருமான் மீது பற்று உள்ள குழந்தையாகவே குழந்தையை வளர்க்கிறார். குழந்தை எப்படி வளர்கிறோமோ அப்படிதான் குழந்தை வளரும். அப்ப சிவபெருமான் மீது அதிக பற்றுள்ள குழந்தையாக இந்த மயன் அப்படின்றவரு வளர்றார். இவருடைய வேலையை என்ன அப்படின்னா ஒவ்வொரு சிவஸ்தலங்களாக சென்று இறைவனை பூஜிப்பது, இறைவனுக்கு மலர்களை பறித்து அர்ச்சிப்பது இதே வேலையாக இருந்தார். அதனால எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவரை வந்து மழை முனிவர் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிறந்த சிவபக்தராக இருக்காரு அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அப்படியே வரவரு எங்கு வரார்? சோழ நாட்டுல தில்லைக்கு வரார். தில்லை மரங்கள் அதிகமாக நிறைஞ்சிருந்தனால தில்லைன்னு பேரு. அதன் பிறகு சிதம்பரம் அப்படின்னு பெயர் ஆச்சு. அப்ப அங்கு வர அங்கு நடராஜ பெருமான் எழுந்து அருள் செய்வதற்கு முன்பாகவே இங்க இவர் வந்துடுறாரு. யாரு? இந்த மயன் அப்படின்ற முனிவர். இவர் வந்துடுறாரு. அங்க பார்த்தீங்கன்னா ஓங்கிய பெரிய மரங்கள். இந்த மரங்கள் எல்லாம் அதிகமான மலர்கள் இருக்கு. இவருக்கு என்ன ஆசைனா எல்லா ஊருக்கும் போனோம், எல்லா இடத்துலயும் பூவெல்லாம் எடுத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்தோம், பூஜை செய்தோம். ஆனா இந்த மரத்துல இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறிச்சு நம்ம இறைவனுக்கு அர்ச்சனை செஞ்சா நல்லா இருக்குமே இவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? விடுகிறதுக்குள்ளாட்டி மலர் எல்லாம் பறிச்சிடணும். ஏன்னா விடுஞ்சிருச்சு அப்படின்னா வண்டிகள்லாம் வந்து மலர்கள்ல எச்சிப்படுத்துடும். தேனை எடுக்கிறேன்னு எச்சிப்படுத்திடும். எச்சிப்படுத்தின மலர்களை எடுத்து இறைவனுக்கு போடுறது ஆகாது. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா விடுகிறதுக்கு முன்னவே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரவுக்கு 4 ஜாமம்னா 3ஆம் ஜாமத்திலேயே ஏறி பறிச்சிடலாம் அப்படின்னு மலர்களை பறிக்கலாம் மேல ஏறி பறிக்கிறாரு. பறிச்சா எப்படி இருக்கும்? 3ஆம் ஜாமம் சுத்த இருட்டா இருக்கும். இந்த இருட்டா இருக்கிற நேரத்துல ஒரு மலரை பறிச்சு வந்துடுறாரு. அது ஏன் அப்படி சொல்றீங்க? வந்தவன மலர்கள் எல்லாம் பாக்குறாரு. ஒரு சில மலர்கள் அழுகி இருக்கு, வாடி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இவர் யோசிக்கிறாரு, மலர்கள்லாம் ஒரு சிலது அழுகி இருக்கு, வாடி இருக்கு. நான் புத்தம் புது மலராக எச்சில் படாத மலராக இறைவனுக்கு அர்ச்சனை செய்யலாம்னு நினைச்சனே. ஆனா 3ஆம் ஜாமத்துல பறிச்சும் மலர்கள்லாம் இப்படி இருக்கேன்னு மனசு வருத்தப்படுறாரு. என்ன செய்வதுன்னு பாக்குறாரு. இந்த உலகத்துல பக்தர்கள்லாம் எதோ வேண்டுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் வேண்டுவாங்க. ஆனா இவர் என்ன வேண்டினார் தெரியுமா? சிவபெருமான்ட்ட, இறைவா உனக்கு தினசரி நான் பண்ணக்கூடிய இந்த அர்ச்சனைக்கு கிடைக்கக்கூடிய மலர்கள்லாம் தூய்மையான மலர்களா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
அதனால நீ என்ன செய்யறனா, நான் பறிக்கக்கூடிய அந்த 3ஆம் ஜாமம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மரங்கள்ல ஏறி அவர்னால மலர்களை பறிக்க முடியல. அதனால இறைவன்கிட்ட கேட்கிறாரு, சிவபெருமானே எனக்கு கால்கள்ல புடிக்கால் இருக்கிறது மாதிரி, புடிகளுக்கு நகம் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான கால்களையும் கைகளையும், அதே சமயத்துல என்னுடைய நகங்கள்ல எல்லாம் கண்களை கொடுக்கணும்னு வேண்டார். ஏன்னா நெகங்கள்ல கண்கள் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், மலரை பறிக்கும் போதே அந்த கண்ணு பார்த்துரும், இது நல்ல மலரா கெட்ட மலரா, இது அழுகி போச்சா நல்ல மலரா இருக்கான்னு பார்க்கிறோம். அதனால என்னுடைய கால்களை புடி கால்களாகவும் என்னுடைய கைகளை புடி கைகளாகவும் அதில் இருக்கக்கூடிய நகங்களுக்கு தனித்தனியாக கண்களையும் கொடுத்து அருள் செய்ய வேண்டும் விரைவான ரொம்ப மனமுருகி வேண்டுகிறேன். இறைவன் பார்க்க அந்த உலகத்துல ஏதோ கேட்கிறான், எவ்வளவோ விஷயத்தை தனக்குன்னு கேட்டு வாங்கும் பொழுது, ஆனா இவரோ எனக்கு அர்ச்சனை செய்வதற்குரிய மலர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கிறாரு. அப்படின்னு இறைவன் வரம் கொடுத்தார். அந்த வரத்தின்படி அந்த முனிவருக்கு கால்கள் எல்லாம் புடிக்கால்களாக, கைகளில் எல்லாம் நகங்களில் எல்லாம் கண்கள் உருவானதா. அதான் அவருக்கு என்ன பெயர், மழ முனிவர் அப்படின்ற அவருக்கு. வியாக்கிரம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல தமிழ்ல புலின்னு பேரு. அதான் வியாக்கிரபாதம், அதாவது புலி போல கால் அவருக்கு கொண்டவர். அதனால அவருக்கு வியாக்கிரபாத முனிவர் அப்படின்னு பெயர் உருவானுச்சு. மரத்தில் ஏறுவதற்கு தகுந்தார் போல காலு நகம் கொண்ட புலி காலாகும். மணலை பறிப்பதற்கு நகத்திலே கண்டிருந்தா அந்த கண் பார்த்து பறிக்கலாம் இல்லையா கண்களை, அதனால கொடுத்தாரு. அப்ப அந்த மழமுனிவர் பிற்காலத்திலே வியாக்கியவாத முனிவராக உருமாறுவதற்கு காரணமாக அமைந்தது. முனிவர்கள் சிதம்பரம் நடனம் அப்படின்னாலே வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர், இந்த 2 முனிவர்கள் அவர் ஒருவர். இவருக்கு தான் நகத்துல கண்ண கொடுத்தாரு. சரியா? பார்த்த மாப்பிள முருகப்பெருமான் சிறப்பை கூறட்டுமா இல்லை வேண்டாமா? தெய்வத்தை மாப்பிளையாக பார்த்தது சுருக்கமா வடிவேல் நடக்கும் வள்ளிக்குள்ளா கல்யாணம் காரணமோ மையனமோ உருவனம் வடிவேல் நடக்கும் வள்ளிக்குள்ளா கல்யாணம் வானரமோ வள்ளிக்குதான் நீ வாசிக்கிற உலக காத்துமாக சென்னை உனக்கு நாம ஓடி வரும் மாமி சிவகாமிமா ஜெயமாக வந்தானமா கழிவோம் 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 எனக்கு அவளுக்கு கல்யாணம் நீதான் அவன் மனசுல நினைச்சிருக்கியப்பா. நினைச்சிட்டு இருக்கேன், கடவுளா நினைக்கிறதே தவிர கடவுளாக கிடையவே கிடையாது. கடவுளாக ஒரே முருகனை திருமணம் முடிச்சு கொள்ள என்னுடைய ஆண்டாள் கடவுளா நினைச்சா பெருமாள். ஆனா கடவுளா கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க. மகாலட்சுமி ஆண்டாள் அப்புறம் தான் கட்டிக்கிட்டேன். நான் ஏன் முருகனை கட்டிக்கிறேன், எனக்கு பிடிக்கல. ஏற்கனவே திருமணமான இன்னொருத்தருடைய புருஷன் எனக்கு வேணாம், வேணவே வேணாம். பொய்யான தலை வேடம் அன்பில்லா கண்மை குட்டி, அறிவில்லா கல்வி குட்டி, புத்தி இல்லாதவருக்கு புத்தியை குட்டி, இதைத்தான் கொட்டி அறிவில்லா வளர்ச்சி. இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னைய ஆறுதலும் அல்ல, பிரம்ம முடிச்சும் அல்ல. இது என் சத்தியம், சத்தியம்.